அவன் கண்டிப்பாக உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கணும். அவன் கண்டிப்பாக உன்கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்கணும். நீ பொய் சொல்கிற, அவன் எதுவுமே சொல்லலைன்னு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He must have told you something. He must have told you something. He must have told you அப்படின்னா அவன் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். சம்திங் ஏதோ, அவன் உன்கிட்ட கண்டிப்பாக ஏதோ சொல்லியிருக்கணும். He must have told you something. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தீரும்? இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தீரும்? இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு, இந்த பிரச்சனைலாம் எப்போ தான் தீரும் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? When will this problem be solved? When will this problem be solved? When will this problem be solved? அப்படின்னா இந்த பிரச்சனை எப்போ தீரும்? ஓகேவா? இந்த பிரச்சனை இன்னும் 2 நாளில் தீர்ந்துடும். இந்த பிரச்சனை இன்னும் 2 நாளில் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? This problem will be solved in 2 days. This problem will be solved in 2 days. This problem அப்படின்னா இந்த பிரச்சனை will be solved அப்படின்னா தீர்ந்துடும். in 2 days 2 நாளில். இந்த பிரச்சனை இன்னும் 2 நாளில் தீர்ந்துடும். This problem will be solved in 2 days. So next one, உங்கள் 2 பேருக்கும் இடையில இருந்த பிரச்சனையை யார் தீர்த்து வச்சா? உங்கள் 2 பேருக்கும் இடையில இருந்த பிரச்சனையை யார் தீர்த்து வச்சா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Who solved the problem between you two? Who solved the problem between you two? Who solved the problem? அப்படின்னா யார் பிரச்சனை தீர்த்தா? எந்த பிரச்சனையை? Between you two, உங்கள் 2 பேருக்கும் இடையில இருந்த பிரச்சனையை. Who solved the problem between you two? உங்கள் 2 பேருக்கும் இடையில இருந்த பிரச்சனையை யார் தீர்த்தா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இந்த வயசுலையும் இவன் அவ்வளோ ஜாலியாக இருக்கான். இந்த வயசுலையும் இவர் அவ்வளோ ஜாலியாக இருக்காரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is having fun at this age. He is having fun at this age. He is having fun அப்படின்னா அவர் ஜாலியாக இருக்காரு. At this age, இந்த வயசுலையும் இவர் ஜாலியாக இருக்காரு. He is having fun at this age. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அந்த வயசில் நாங்கள் ஜாலியாக இருந்தோம். அந்த வயசில் நாங்கள் ஜாலியாக இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் ஜாலியாக இருந்தோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We had fun at that age. We had fun at that age. We had fun அப்படின்னா நாங்கள் ஜாலியாக இருந்தோம். At that age, அந்த வயசில் நாங்கள் ஜாலியாக இருந்தோம். We had fun at that age. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கே நீ ஜாலியாக இருப்பியா? அங்கே நீ ஜாலியாக இருப்பியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you have fun there? Will you have fun there? Will you have fun அப்படின்னா நீ ஜாலியாக இருப்பியா? there, அங்கே நீ ஜாலியாக இருப்பியா? Will you have fun there? நான் அங்கே ஜாலியாக இருப்பேன். நான் அங்கே ஜாலியாக இருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அவன் கூட ஒரு சின்ன பிரச்சனை. எனக்கு அவன் கூட ஒரு சின்ன பிரச்சனை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have a small problem with him. I have a small problem with him. I have a small problem அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. With him, அவன் கூட எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா, I have a small issue with him. இஷ்யூனாலும் ப்ராப்ளம்னாலும் ஒன்று தான். I have a small problem or issue with him. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏன் நீங்கள் 2 பேரும் பேசிக்க மாட்டீங்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have any problem with him? Do you have any problem with him? Do you have any problem அப்படின்னா உனக்கு எது பிரச்சனையா? with him, அவன் கூட. அவனுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவன் கூட உனக்கு ஏதாவது பிரச்சனையா? Do you have any problem with him? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I don't have any problem with him. I don't have any problem with him. I don't have any problem அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. with him அவன் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் நாங்கள் 2 பேரும் பேசுறதில்ல. எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have a small problem with him. That is why he doesn't talk to me. I have a small problem with him. எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. That is why அதனால தான் he doesn't talk to me. அவன் என்கிட்ட பேசுறதில்ல. Or we can say I have a small problem with him. That is why we don't talk to each other. I have a small problem with him. That is why we don't talk to each other. ஓகேவா? we don't talk to each other அப்படின்னா நாங்கள் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்கிறது இல்லை, எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு மட்டும் எப்படி எல்லாமே சுலபமாக கிடைக்கிது, உனக்கு மட்டும் எப்படி எல்லாமே சுலபமாக கிடைச்சிருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How do you get everything so easy? How do you get everything so easy? How do you get everything? உனக்கு எப்படி எல்லாமே கிடைக்குது? get அப்படின்னா கிடைக்கிறது. ஸோ how do you get உனக்கு எப்படி கிடைக்குது? everything எல்லாமே. so easy ரொம்ப சுலபமாக, உனக்கு எப்படி எல்லாமே ரொம்ப சுலபமாக கிடைக்குது. how do you get everything so easy? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எதுவுமே சுலபமாக கிடைக்காது, எனக்கு எதுவுமே சுலபமாக கிடைக்காது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't get anything so easy. I can't get anything so easy. I can't get அப்படின்னா என்னால் எனக்கு கிடைக்காது, என்னால் வாங்க முடியாது. எனிதிங் எதையுமே, so easy ரொம்ப சுலபமாக, எனக்கு எதுவுமே ரொம்ப சுலபமாக கிடைக்காது. I don't get anything so easy அப்படின்னும் சொல்லலாம். I can't get anything so easy அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்ன பண்ணுனான்னு உனக்கு சீக்கிரமே தெரிய வரும். அவன் என்ன பண்ணுனான்னு உனக்கு சீக்கிரமே தெரிய வரும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will know soon what he did. You will know soon what he did. You will know அப்படின்னா உனக்கு தெரிய வரும். soon அப்படின்னா சீக்கிரமா. what he did அவன் என்ன பண்ணான்னு உனக்கு சீக்கிரமே தெரிய வரும். You will know soon what he did. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன பண்ணுனேன்னு அவனுக்கு தெரிய வராது. நான் என்ன பண்ணுனேன்னு அவனுக்கு தெரிய வராது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not know what I did. He will not know what I did. He will not know அப்படின்னா அவனுக்கு தெரிய வராது, அவன் தெரிஞ்சுக்க மாட்டான். what I did நான் என்ன பண்ணுனேன்னு அவனுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன பண்ணுனேன்னு அவளுக்கு தெரியுமா. நான் என்ன பண்ணுனேன்னு அவளுக்கு தெரியுமா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவங்க இதை சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க, அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு அது தோணுனா நீ சொல்லலாம். உனக்கு அது தோணுனா நீ சொல்லலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can say if you feel that. You can say if you feel that. You can say அப்படின்னா நீ சொல்லலாம். if you feel that அது உனக்கு அது தோணுனா you can say that. ஓகேவா? நீ அதை சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா. உனக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you have any doubt? Do you have any doubt? உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா. Do you have உனக்கு இருக்கா. any doubt ஏதாவது சந்தேகம், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா. Do you have any doubt? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are walking for a long.
ஃபார் அ லாங். தே ஆர் வாக்கிங் அப்படின்னா அவங்க நடந்துட்டு இருக்காங்க. ஃபார் அ லாங் ரொம்ப நேரமா. அவங்க ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்காங்க. தே ஆர் வாக்கிங் ஃபார் அ லாங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு காலையில வாக்கிங் போனேன். நான் இன்னைக்கு காலையில வாக்கிங் போனேன் அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I went for a walk this morning. I went for a walk this morning. I went. நான் போனேன். நான் சென்றேன். For a walk. Walking. நான் walking போனேன். இன்னைக்கு காலையில அப்படிங்கிறதுக்கு ஏன் இங்க டுடே மார்னிங் இல்லாம this morning அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு பாஸ்ட் டென்ஸா சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு நடந்ததையே இன்னைக்கு காலையில நடந்தது சொல்றோம். அப்படிங்கிறப்ப அங்க டுடே மார்னிங் வரக்கூடாது, this morning தான் வரணும். ஓகேவா? So I went for a walk this morning. I went. இதே நான் இன்னைக்கு காலையில இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்னைக்கு தான் அதே நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் சொல்றீங்க. அதே நாள்ல ஒரு ஆஃப்டர்நூன் நீங்க சொல்றீங்க. ஆனா எதை பத்தி சொல்றீங்க? மார்னிங் பத்தி பேசுறீங்க. ஸோ நான் இன்னைக்கு காலையில இட்லி சாப்பிட்டேன் அப்படிங்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, I had இட்லி this morning. I had இட்லி this morning அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போதான் புரியுது. எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I understand only now. I understand only now. I understand. எனக்கு புரியுது. Only now. இப்போதான் எனக்கு புரியுது. I understand only now. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் நினைச்சதை என்னால சொல்ல முடியல. நான் நினைச்சதை என்னால சொல்ல முடியல. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I couldn't say what I thought. I couldn't say what I thought. I couldn't say அப்படின்னா என்னால சொல்ல முடியல. say அப்படின்னா சொல்றது. So I couldn't say அப்படின்னா என்னால சொல்ல முடியல. What I thought நான் என்ன நினைச்சனோ அதை என்னால சொல்ல முடியல. I couldn't say what I thought. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இங்க வராங்களா? அவங்க இங்க வராங்களா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Are they coming here? Are they coming here? Are they coming அப்படின்னா அவங்க வராங்களா? Here இங்க. அவங்க இங்க வராங்களா? Are they coming here? ஓகேவா? சரிவே அவங்க இங்க வராங்க. அவங்க இங்க வராங்க அப்படிங்கறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are coming here. They are coming here. அவங்க இங்க வராங்க. அவங்க இங்க வரமாட்டாங்க. அவங்க இங்க வரல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are not coming here. They are not coming here. அவங்க இங்க வரல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க வெளியில இருக்காங்க. அவங்க வெளியில இருக்காங்க. அவங்க வெளியில் இருக்கிறார்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are outside. They are outside. அவங்க வெளியில இருக்காங்க. outside அப்படின்னா வெளியில. So they are outside அப்படின்னா அவங்க வெளியில இருக்காங்க. இதுவே அவங்க வெளியில இருப்பாங்க. அவங்க வெளியில இருப்பாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will be outside. They will be outside. அவங்க வெளியில இருப்பாங்க. They will be அவங்க இருப்பாங்க. outside வெளியில. அவங்க வெளியில இருப்பாங்க. ஓகேவா? அவன் வெளியில இருந்தானா? அவன் வெளியில இருந்தானா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Was he outside? Was he outside? அவன் வெளியில இருந்தானா? ஓகேவா? அதனால was he அப்படின்னா அவன் இருந்தானா? outside வெளியில. அவன் வெளியில இருந்தானா? ஸோ இதுவே அவன் வெளியில இருந்தான். அவன் வெளியில இருந்தான் அப்படின்னு சொல்லணுமா? he was outside. he was outside. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அவன் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If he asks me, what will I say? If he asks me, what will I say? If he asks me, அவன் என்கிட்ட கேட்டால்.
இந்த ஆல் கேட்டால் அதுக்கு தான் இங்கே நம்ம இஃப் ஓகேவா இஃப்னா கேட்டால் அந்த ஆல் சொல்கிறோம் நம்ம அதான் இஃப் ஹீ ஆஸ்க்ஸ் மீ அவன் என்கிட்ட கேட்டால் வாட் வில் ஐ சே நான் என்ன சொல்லுவேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் ஐ மிஸ் அண்டர்ஸ்டூட் தட் ஐ மிஸ் அண்டர்ஸ்டூட் அப்படின்னு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு மிஸ் அண்டர்ஸ்டூட் ஓகேவா ஸோ ஐ மிஸ் அண்டர்ஸ்டூட் தட் நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதுவே அவ தப்பாக புரிஞ்சுக்குவா அவ இதை தப்பாக புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லணும் ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் she will misunderstand this அவ இதை தப்பா புரிஞ்சுக்குவா she will misunderstand ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அவங்க என்ன பேச விடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் they didn't allow me to speak அப்படின்னா அவங்க என்ன விடலை அவங்க என்ன அது அனுமதிக்கலை எதுக்கு பேசுவதற்கு டு ஸ்பீக் அவங்க என்ன பேசுறதுக்கு அனுமதிக்கலை they didn't allow me to speak so that's all friends வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys happy learning